உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டையில் யார் அந்த சார் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த சார் என்று அச்சிடப்பட்ட சட்டையை அணிந்து சட்டமன்றத்திற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? தமிழக சட்டமன்றத்தில் 66 எம்எல்ஏக்களை கொண்ட பெரிய பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களுடைய சட்டை பையில் யார் அந்த சார் என்ற ஒரு வித்தியாசமான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் கருப்பு நிற பேட்ச் எழுதி யார் அந்த சார் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது ஒரு விஷயத்தை அவர் சொன்னதாக தகவல்கள் வெளியானது. குறிப்பாக அந்த எஃப்ஐஆர் கசிந்த போது மற்றொரு சார் குறித்து அவர்கள் என்னிடம் பேசினார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பேட்சை அனைத்து எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக தங்களுடைய எதிர்ப்பை ஒரு மறைமுகமாக முறையில் இதை தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக 66 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பேட்சை அணிந்தவாறு தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். கட்சியுடைய மூத்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி, அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமான எம்எல்ஏக்கள் அனைவருமே, அனைத்து 66 எம்எல்ஏக்களுமே இது போன்ற ஒரு விஷயத்தை பேட்சை அணிந்தவாறு உள்ளே தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா சட்டப்பேரவைக்கு உறுப்பினர்கள் வர தொடங்கி இருக்காங்க. அந்த வகையில இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் அப்படின்னு அச்சிடப்பட்ட சட்டையை அணிந்து சட்டமன்றத்துக்குள்ள வர தொடங்கி இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. அப்ப எதிர்கட்சிகள் குறிப்பா அதிமுக பிரதானமா இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா அவங்களோட எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்யலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது தவிர எதிர்கட்சிகள் சார்பில் இருந்து வேறு என்னென்ன பிரதானமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரமேஷ்? நிச்சயமாக இந்த கவர்னர் உரை மட்டும்தான் இன்றைக்கு அஜெண்டாவில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அஜெண்டாவில் பொறுத்தவரை வேற எந்த அலுவலர்களுக்குமே சட்டமன்றத்தில் இடம்பெறவில்லை. அதே போல சட்டமன்ற அலுவல் ஆய்வு குழு கூட்டம் கூடி அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர்கள் ஆலோசிப்பார்கள் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த யார் என்ற சார் என்ற விவகாரம் தான் தற்போது எழுந்திருக்கின்றது. இது குறித்து அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தமிழக சட்டமன்றம் என்பது இந்த ஆண்டோட இன்னும் அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்றம் குறிப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தை குறிப்பாக அதிமுகவினர் பல்வேறு வகைகளில் தற்போது எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. எம்எல்ஏக்கள் அனைவருமே தற்போது அந்த பேட்சுடன் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாருமே வந்த வண்ணம் இருக்காங்க. சரியாக எத்தனை மணிக்கு ஆளுநரோட உரையோட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரமேஷ்? சரியாக 9:30 மணிக்கு இந்த உரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உரையில் பல்வேறு விஷயங்கள் இருக்கும் என்று, குறிப்பாக தமிழக அரசு இந்த ஆண்டு செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும், அதில் பல்வேறு விதமான தமிழக அரசுடைய திட்டங்கள் குறித்தும் இந்த விஷயங்கள் குறித்து இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் தற்போதைய நிலவரமா இருக்கிறது. ஏற்கனவே காவல் ஆணையர் தரப்புல இருந்து இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பிரஸ் மீட்லயே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த விளக்கத்தையும் தாண்டி இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. ஆனாலும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறத வலியுறுத்துற எதிர்கட்சிகளோட நோக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக பாத்தீங்கன்னா தற்போது எதிர்கட்சி தலைவர், குறிப்பாக எதிர்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் தற்போது இந்த யார் இந்த சார் என்று குறிப்பாக அது டிசைன் பண்ணியிருக்காங்க. எளிமையான முறையில புரியக்கூடிய வகையில இதை அனைவரும் பேட்ச் அணிந்தவாறு தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த யார் அந்த சார் என்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் குறிப்பாக இன்றைக்கு அதிமுக மாணவர் அணி சார்பாக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமும் கிண்டியில் நடைபெற்றக்கூடிய நிலையில் தற்போது தங்களுடைய எதிர்ப்பை மறைமுகமாக இது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். யார் அந்த சார் என்று கொஸ்டின் மார்க் போடப்பட்டு சார் என்ற வார்த்தை பெரிய லெவலிலும் அந்த சட்டமன்றத்திற்குள் தற்போது அணிந்தவாறு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த விஷயத்திலே ஏடிஎம்கே தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. அதை யார் என்று தெரிவித்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு விசாரணைக்கு இது உதவும் என்று அவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள்.
நிச்சயமா யார் அந்த சார் அப்படிங்கிற அச்சிடப்பட்ட சட்டையை அணிந்து சட்டமன்ற வளாகத்திற்குள் அதிமுக எம்எல்ஏக்கள் வர தொடங்கி இருக்காங்க. ஏற்கனவே அந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் அதிமுகவினர் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஈடுபட்டதை நாம பார்க்க முடிஞ்சது. இப்ப அந்த விஷயம் சட்டப்பேரவை வளாகம் வரைக்கும் வந்திருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.